வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் 8 உலகமே வியந்து பார்க்கும் மகா கலைஞனான பிகாசோவின் நினைவு நாள். 1881இல் ஸ்பெயினின் மலகாவில் பிறந்தவர். பிறக்கும்போது மூச்சின்றி இருந்தவரை அவரது சித்தப்பாவின் சிகரெட் புகையே உயிர்ப்பித்தது. சிறு வயதிலேயே அவரது திறமை உலகிற்குத் தெரிந்தது. 13 வயதிலேயே அவனது கைவண்ணத்தை பார்த்த அவரது தந்தை இனி தான் வரையப்போவதில்லை என தன் தூரிகையை அவரிடமே கொடுத்தார். 14 வயதிற்குள் சிற்பங்கள் செய்வதிலும் அவர் நிபுணரானார். அவரது பயணம் சுவாரஸ்யமானது. வறுமையிலும் நண்பரின் இறப்பிலும் வாடியபோது நீல நிற ப்ளூ பீரியட் ஓவியங்களை வரைந்தார். பின்னர் மகிழ்ச்சியான காலத்தில் ரோஸ் நிற படைப்புகளை உருவாக்கினார். அதன்பின் ஜார்ஜஸ் பிராக்குடன் இணைந்து உருவங்களை சிதறடிக்கும் கியூபிசம் முறையை உலகிற்கு அறிமுகம் செய்தார். போரின் கொடூரத்தை உணர்த்தும் குவர்னிகா அவரது மிக முக்கியமான படைப்பாகும். இன்று உலகெங்கும் சமாதானத்திற்காக நாம் பயன்படுத்தும் அமைதி புறா சின்னத்தை பிரபலப்படுத்தியதும் அவரே. வாழ்நாளில் 5000த்திற்கும் மேற்பட்ட படைப்புகள், 1800 சிற்பங்கள், 12000 சித்திரங்கள் என அவரது உழைப்பு பிரம்மாண்டமானது. 90 வயதிலும் ஒரே மாதத்தில் 8 புதிய படங்களை வரைந்து பாரிஸ் அருங்காட்சியகத்தில் அசத்தினார்.